சேனல். இன்னைக்கு நம்ம லீட் கோட் நம்பர் 68 டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஹார்ட் லெவல் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த இமேஜ்ல நம்ம பார்த்துருப்போம் லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், மிடில் அலைன்மெண்ட், அது மாதிரி கம்ப்ளீட்டா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடுமே அலைன் ஆகி இருக்கும் பாருங்களேன். அதை தான் ஜஸ்டிஃபைன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு க்ளீன் லுக் கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் அந்த டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given an array of string words. ஓகேவா? ஒரு வேர்ட்ஸ்னு ஒரு அரே இருக்கு. அதுல ஃபுல்லா என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங்ஸ் இருக்கான். அண்ட் ஒரு வேல்யூ மேக்ஸ் வித்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்மேட் த டெக்ஸ்ட் such that each line has exactly max with characters. நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி இருக்கணும்னா, ஒரு ஒரு லைன்லயுமே அவங்க மேக்ஸ் வித்ன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அவ்வளோ கேரக்டர்ஸ் தான் அங்க வந்து இருக்கணுமா. ஓகேவா? நெக்ஸ்ட், யூ ஷுட் பேக் யுவர் வேர்ட்ஸ் இன் அ கிரீடி அப்ரோச். ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, தட் இஸ் பேக் ஆஸ் மெனி வேர்ட்ஸ் ஆஸ் யூ கேன் இன் ஈச் லைன். ஈச் லைன்ல எவ்வளோ வேர்ட் போட முடியுமோ அவ்வளோ வேர்ட் போட்டுக்கணும். Pad extra spaces when necessary so that each line has exactly max with characters. அந்த வேர்ட்ஸ் போக நமக்கு வந்து ஸ்பேசஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த ஸ்பேசஸுமே இங்கே ஒரு கேரக்டராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, extra spaces between words should be distributed as evenly as possible. If the number of spaces on a line does not divide evenly between words, the empty slots on the left will be assigned more spaces than the slots on the right. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, வேர்டு வந்து டூ, லைக், ஷேர், கமெண்ட் ஆன் மெனி கோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் அரே வந்து நான் கொடுத்துருக்கேன். மேக்ஸ் வித் வந்து 16. இங்கே அவுட்புட் எப்படி ஃபார்ம் ஆகணும்னு நம்ம கொஸ்டினில் கொடுத்த மாதிரி நான் இதுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வந்து எவ்வளோ என்னால் வேர்ட்ஸ் வந்து போட முடியுமோ நான் போட்டுக்கிறேன். இங்கே டூ போட்டுக்கிறேன், லைக் போட்டுக்கிறேன், ஷேர் போட்டுக்கிறேன். இதோட கவுண்ட் எல்லாம் என்னன்னு பாருங்கள். டூவோட கவுண்ட் வந்து லென்த் 2, லைக்கோட கவுண்ட் வந்து என்னது 4, ஷேரோட லென்த் வந்து என்னது 5. இது மொத்தமாக ஆட் பண்ணுங்க. 2 + 4 + 5 11. ஓகேவா? வேர்டோட லென்த் வந்து 11. இப்போ நான் இந்த லைனில் கமெண்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, கமெண்ட்டோட லென்த் என்னது 7. அப்போ 11 + 7 என்னென்ன ஆயிடுது? 18 ஆயிடுது. 18 இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் வித். ஸோ என்னால் கமெண்ட்டை வந்து இந்த லைனில் வந்து என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ என்னால் கமெண்ட்டை வந்து ஆட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் லைனில். ஆனால் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து 11 கேரக்டர்ஸ் தான் என்ன ஆயிருக்கு? ஃபில் ஆயிருக்கு. மீதி நம்ம 16 ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 16 - 11 = 5. 5 கேரக்டர்ஸ் நம்ம இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அது என்ன பண்ணலாம்? ஸ்பேஸால் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் என்ன பண்ணிருக்கோம்? 3 வேர்ட்ஸ் இருக்கு. டூ இருக்கு, லைக் இருக்கு, ஷேர் இருக்கு. 3 வேர்ட்ஸுக்கு எவ்வளோ கேப் இருக்கலாம்? 2 கேப் இருக்கு. டூ அண்ட் லைக்குக்கு நடுவில் ஒரு கேப், லைக் அண்ட் ஷேருக்கு நடுவில் ஒரு கேப். இங்கே வந்து நான் ஸ்பேசஸை வந்து எப்படி பண்ணால் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ 5 எடுத்துக்கோங்க. இந்த 5 மொத்தம் நம்மள்ட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் கேப்ஸ் இருக்கு? 2 கேப்ஸ் இருக்கா? அப்போ மாடுலஸ் 2 = என்ன? 2 தான் நமக்கு வந்து ரிமைண்டர் கிடைக்கும். அப்போ ஈச் கேப்பில் வந்து 2 ஸ்பேசஸ் நான் ஃபில் பண்ணிடுவேன். ஆனால் நம்ம வந்து அப்படி ஃபில் பண்ணாலும் 2 கேப்பில், இந்த கேப்பில் ஒரு 2, இந்த கேப்பில் ஒரு 2 அப்படின்னா எனக்கு என்ன 4 கேப்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 1 கேரக்டர் வந்து ரிமைனிங் இருக்கு. அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெஃப்ட் மோஸ்ட் கேரக்டருக்கு அடுத்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை ஆட் பண்ணணுமா. ஓகேவா? ஸோ தட் லெஃப்ட் வில் பி அசைன்டு மோர் ஸ்பேசஸ் தேன் த ஸ்லாட்ஸ் ஆன் த ரைட். ஓகே, இப்போ இந்த 1 கொண்டு வந்து நான் டூக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணிடுவேன். ஸோ தட் இங்கே பாருங்கள், டூக்கு அப்புறம் 3 ஸ்பேசஸ் இருக்குது, லைக்குக்கு அப்புறம் 2 ஸ்பேசஸ் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அட் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் த லாஸ்ட் லைன் ஆஃப் டெக்ஸ்ட்
it should be left justified and no extra spaces inserted between words. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் கோடிங் தான் லாஸ்ட் வேர்டு. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு வேர்டு தான் இருக்குது. இங்கே இன்கேஸ் கோடிங்க்கு அப்புறமேட்டு டிஎஸ்ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஎஸ்ஏக்கும் கோடிங்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம வந்து கோடிங் டிஎஸ்ஏக்கு நடுவில் வந்து நிறைய ஸ்பேசஸ் விட வேண்டாம். நார்மலாக கோடிங் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டிஎஸ்ஏ போட்டுட்டு மீதி வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் லெஃப்ட் அலைன் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு லைனை மட்டும், அதர் எல்லாமே ஜஸ்டிஃபைடாக இருக்கணும். ஓகேவா? லாஸ்ட் லைன் மட்டும் லெஃப்ட் அலைன்டாக இருக்கணும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இந்த எக்ஸாம்பிளில் ஷால் பிக்கு நடுவில் வெறும் ஒரு ஸ்பேஸ் தான் விட்டுருக்காங்க. மீதி ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் அலைன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் லைனை வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக அந்த ஸ்பேசஸை வந்து நடுவில் போடலை. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா இங்கே கீழே வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் என்ன கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் எவ்வளோ தூரம் கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், தென் நம்ம இந்த லாங்குவேஜில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோமோ இந்த ப்ராப்ளம் ஈஸியாக போட்டுடலாம். I'm going to tell what we are going to do. Just listen, then I will explain this with an example. அப்போ உங்களுக்கு இன்னும் clear understanding வந்து கிடைக்கும். இந்த ஃபைனல் அவுட்புட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அரே வந்து இனிஷியலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதில் தான் நம்ம அவுட்புட்டை போட்டு வைக்க போகிறோம். ஸோ ரெஸ்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. தென் இங்கே வந்து லைன் மட்டும் இல்லை, தேர் ஆர் ஹவு மெனி லைன்ஸ், 3 லைன்ஸ் இருக்கு. அப்போ ஈச் லைன்ல இருக்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணி ஆகணும். லைன்ல ஒரு அரேன்னு சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஈச் லைன்லையுமே மொத்தமாக எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, டூ லைக் ஷேர் அப்படின்ற இந்த ஃபர்ஸ்ட் லைனில் 16 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. கமெண்ட் ஆன் மெனி அதுலேயும் 16 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. டூயிங் ஸ்பேஸ் டிஎஸ்ஏ லாஸ்ட்டில் என்ன இருக்குது, லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் 16 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ ஈச் லைன்லையுமே 16 மேக்ஸ் வித் கேரக்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்றத நம்ம ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்காக எல் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிப்பேன். இதனால இது 3 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது 3த்தை வச்சு நம்ம எப்படி ஃபர்தராக ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே வந்து ஃபைனல் அவுட்புட் போட்டு வைக்கிறதுக்காக கிரியேட் பண்ணிப்போம். அதான் ரெஸ்ட்னு ஒரு அரே. தென் ஈச் லைனில் இருக்க வேர்ட்ஸை போட்டு வைக்கிறதுக்காக லைன் ஒரு அரே கிரியேட் பண்ணிப்போம். தென் அந்த ஈச் லைனில் இருக்கிற லெட்டர்ஸ் வேர்ட்ஸோட லென்த்தை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வரதுக்காக எல்எல் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்போம். தென் ஃபார் லூப் போட்டு அந்த ஸ்டிங்ஸ் ஆஃப் அரே இருக்குல்ல, வேர்ட்ஸ் நம்ம கொடுத்தாங்களே, அந்த வேர்ட்ஸ் அரேல இருக்க ஒரு வேர்டாக நம்ம எடுத்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப் வந்து போடுறோம். அந்த ஃபார் லூப்குள்ளே ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது. அந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு லைனில் ஆட் பண்ணிகிட்டே வரும். நம்ம ஒரு லைனும் என்ன பண்ணும், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எப்போ ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிப்போம்னா, நம்ம மேக்ஸ் வித்தோடவே உள்ளே வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்துருச்சு, நம்ம ஈச் லைனில் கேரக்டர்ஸ் வந்து கிரேட்டர் தென் மேக்ஸ் வித் அப்போ ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம். அதுக்கு தான் இந்த இஃப்குள்ள கோடு இருக்கு. ஓகேவா? தென் இல்லை நமக்கு வந்து மேக்ஸ் வித் அளவுக்கு ரீச்சே ஆகலைன்னா லைன்ற அரேக்குள்ளே வந்து அந்த வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே? தென் லென்த்து எல்எல் அப்படின்றதையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? எப்போ நமக்கு வந்து மேக்ஸ் வித் அளவுக்கு ரீச் ஆகுதோ, அதிகமாக ஆகுதோ, அப்போ வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த ஃபார் லூப்குள்ளே இருக்குது. ஓகேவா? தென் அட் லாஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் லைனை வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம இங்கே இந்த லாஜிக்கில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். தென் ஃபைனலாக நம்ம ரெஸ்ஸை வந்து அவுட்புட்டாக கொடுக்கணும். ஓகேவா? இதை ஜென்ரல் ஓவர்வியூ. இதை இன்னும் டெப்த்தாக வித் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராப்ளமோட லாஜிக் எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி காட்ட போகிறேன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே ரெஸ்ஸு லைன்னு ஒரு அரே, தென் எல்எல் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். தென் இதுதான் நம்ம இன்புட், ஸ்ட்ரிங்ஸ் அரேன்னு. டூ லைக் ஷேர் கமெண்ட் ஆன் மெனி கோடிங் டிஎஸ்ஏ. இதுதான் இந்த
அரேல இருக்க ஸ்ட்ரிங்ஸ் ஓகேவா. தென் மேக்ஸ் வித் வந்து 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபார் லூப் போட்டு உள்ள போவோமா. ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட்ஸ்ன்ற அரேல இருந்து டூன்ற வேர்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். தென் நம்ம இஃப் கண்டிஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் போக போறது கிடையாது. ஏன்னா நம்ம லைன் வந்து எம்டியா இருக்கும். லைனே எம்டியா இருந்துச்சுன்னா எப்படி அந்த லைன்ல இருக்க வேர்ட்ஸ் வச்சு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா ஜஸ்டிஃபிகேஷனுக்கான லாஜிக் தான் இஃப் கண்டிஷனுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் போக மாட்டோம். நார்மலா லைன்ற அரேக்குள்ள அந்த டூன்ற வேர்டை ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. தென் இந்த லென்த் எல்எல்ன்ற வேரியபிளை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா எல்எல் பிளஸ் லென்த் ஆஃப் தி வேர்டு. இப்போ டூன்ற வேர்டோட லென்த் என்னது 2வா. அப்ப லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணும்போது 0ன்னு இருந்திருக்கும். 0 பிளஸ் லென்த் ஆஃப் தி வேர்ட் டூ வந்து 2 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி எல்எல் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார் லூப்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் ஃபார் லூப்குள்ள வேர்ட்ஸ்ன்ற அரேலேருந்து லைக் அப்படின்ற வேர்டை வந்து எடுப்போம். இப்போ வந்து நமக்கு வந்து செக் பண்ணுவோம். லைன்ற அரே நமக்கு இருக்கு. ஏன்னா டூ வந்து ஆட் பண்ணி அந்த அரே வந்து இப்போ இருக்கா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அண்ட் மேக்ஸ் வித்தோட கிரேட்டரா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். எப்படி மேக்ஸ் வித்தோடவே கிரேட்டரா இருக்கான்னு செக் பண்றதுக்கு எப்படின்னா எல்எல்னா என்னது, ஒரு லைன்ல இருக்க வேர்ட்ஸோட லென்த்தை வந்து எல்எல் சொல்லுன்னு சொன்னேன் ஓகேவா. ஸோ அது பிளஸ் லென்த் ஆஃப் தி வேர்டு, நம்ம புதுசாக என்ன வேர்டை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த வேர்டோட லென்த்து பிளஸ் கேப்ஸ் வந்து அங்கே இருக்கும்ல அதுவும். ஓகே, இங்கே வந்து ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னேன்னா அப்போ ஸ்பேஸை கண்டுபிடிக்கிறதுக்காக லென்த் ஆஃப் தி லைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது எக்ஸாம்பிளோட சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ இது வரைக்கும் ஆட் பண்ண வேர்டோட லென்த் என்னது 2. ஏன்னா டூவோட லென்த் வந்து 2. நெக்ஸ்ட் இப்போ புதுசாக ஆட் பண்ண போகிற வேர்டோட லென்த் என்ன, லைக்கோட லென்த்து 4. LIKE 4 கேரக்டர்ஸ் இருக்கனால லென்த் வந்து 4. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் தி லயன்ற அரே கூட லென்த்தை கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன இருக்கும், டூன்னு சொல்லி ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் இருக்கு. ஸோ அதோட லென்த் வந்து 1. ஸோ 2 + 4 + 1 7 வந்து மேக்ஸ் வித்தை விடவே எக்ஸீட் ஆகலை. ஸோ இங்கே நம்ம இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான நீட் இல்லை. நோ நீட் டு ஜஸ்டிஃபை. கண்டினியூ adding words in the line array. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேக்ஸ் வித்தோட எப்படி அதிகமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதோட லாஜிக் எல்எல் ப்ளஸ் லென்த் ஆஃப் தி வேர்ட் ப்ளஸ் லென்த் ஆஃப் தி லைன் அரே. ஓகே, இதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். பார்த்தா இட் இஸ் நாட் எக்ஸீடிங் தி மேக்ஸ் வித். ஸோ வி ஆர் கண்டினியூங் வித் ஆடிங் டு த லைன் அரே. ஓகே, அப்போ லைக்குன்ற வேர்டையும் லைன் அரேக்குள்ளே ஆட் பண்ணியாச்சு. தென் எல்எல்லையும் அப்டேட் பண்ணுறோம். இப்போ லைக்கோட லென்த்தை வந்து ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி டூ இருந்துச்சா, 2 ப்ளஸ் இப்போ லைக்கோட லென்த் 4 ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி நம்ம எல்எல் வந்து என்னச்சு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார் லூப்ல ஷேர் அப்படின்ற வேர்டு வந்து வருது. இப்போ ஷேரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம். லைன்ற அரே இருக்கு, எஸ் இட்ஸ் தேர். தென் நம்ம என்ன பண்ணோம், மேக்ஸ் வித்தை விடவே அதிகமாக இருக்கா எக்ஸீட் ஆகுதான்னு செக் பண்ணுறோம். அப்போ செக் பண்ணும்போது நம்ம எல்எல் வந்து எப்படி இருக்கு, லென்த் ஆஃப் தி லெட்டர்ஸ் ஆல்ரெடி 6. டூ ப்ளஸ் லைக்கு அதோட கேரக்டர்ஸோட லென்த் என்னது 6. தென் இப்போ புதுசாக ஆட் பண்ண போகிற வேர்டோட லென்த்து ஷேரோட லென்த் வந்து 5. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கேப்ஸையும் இந்த லென்த் ஆஃப் லைன் எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் ஆட் பண்ண கேரக்டர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணுவோமா. அந்த லைன் எப்படி இருக்கும், டூ இருக்கும், தென் ஒரு கேப் இருக்கும், அதுக்கப்புறம் லைக் இருக்கும், அப்புறம் ஒரு கேப் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷேரை வந்து என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோமா. அப்போ இங்கே இருக்க கேப்ஸ் வந்து நம்ம எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் லென்த் ஆஃப் தி லைன் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த லைன் 2. டூ அண்ட் லைக்குக்கு நடுவில் 2 கேப் ஃபார்ம் ஆகுதா, அதுதான் இந்த லென்த் ஆஃப் தி லைன். ஓகேவா, அப்போதான் நமக்கு வந்து மொத்தமாக ஒரு லைனில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை கால்குலேட் பண்ணும்போதும் நமக்கு 13 தான் கிடைக்குது. 13 இஸ் நாட் எக்ஸீடிங் அவர் மேக்ஸ் வித் 16. ஸோ வி ஆர் கண்டினியூயிங் ஆடிங் டு த
லைன் அரே. அப்போ ஷேர்ன்ற வேர்டையும் லைன் அரேக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். தென் எல்எல், லென்த் ஆஃப் தி லைன் வந்து நான் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 6, இப்போ ஷேரோட லென்த் என்னது 5, ஆட் பண்ணிங்கன்னா 11. ஓகே, இந்த பியூர்லி அந்த வேர்டில் இருக்க கேரக்டர்ஸோட லென்த் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் ஃபார் லூப்பில் கமெண்ட் அப்படின்ற வேர்டு வந்து வருது. இப்போ இந்த கமெண்ட்டை வந்து நம்ம இஃப் கண்டிஷனில் செக் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க எல்எலோட வேல்யூ 11. நெக்ஸ்ட்டு இப்போ புதுசாக ஆட் பண்ண போகிற வேர்டோட லென்த் வந்து 7. லைன்ற அரேல எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, 3 வேர்ட்ஸ் இருக்குது, டூ, லைக், ஷேர்னு. இப்போ இதை ஆட் பண்ணால் 21 வருது. திஸ் இஸ் கிரேட்டர் தென் அவர் மேக்ஸ் வித். இப்போ என்ன ஆகுது, எக்ஸீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால அந்த லைனில் no more words can be added to that line. okay, so நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கிற வேர்ட்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்போ அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான கான்செப்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்மளால அந்த லைன்ஸ்ல வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது, ஏன்னா மேக்ஸ் வித்தோடவே எக்ஸீட் ஆகுது ஆட் பண்ணா. ஸோ அந்த லைன்ல இருக்கிற வேர்ட்ஸை நான் என்ன பண்ணும், ஜஸ்டிஃபை பண்ணும் ஆஸ் த கிவன் ரூல். ஓகே, அதை எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். இல்லாம மொத்தம் எவ்வளோ கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கு அந்த வேர்ட்ஸை வச்சு லென்த் என்னன்னு சொல்லி நான் எல்எல் வச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன், ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ டூ, லைக், ஷேர் இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து அங்கே இருக்குன்னா டிஓ டூ 2 ப்ளஸ் லைக் வந்து 4, ஷேருக்கு வந்து +5 ஈக்குவல் டு 11 கேரக்டர்ஸ் தான் இருக்கு. இப்போ ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும், ஸ்பேஸ் வேணும். அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னா மேக்ஸ் வித் -LL. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும், எவ்வளோ ஸ்பேசஸ் நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடைச்சிரும், 5. நெக்ஸ்ட் ஃபார் லூப் போட்டு இந்த ஸ்பேசஸ் வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஓகேவா, இங்க எத்தனை கேப்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த லைன்ற அரேல மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, 3 வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ அதில் இருக்க கேப்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா லென்த் ஆஃப் தி லைன் -1 ஈக்குவல் டு என்னது 2 கிடைச்சிருச்சா. இப்போ டூ அண்ட் லைக்கு நடுவில் ஒரு கேப், லைக் அண்ட் ஷேருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், 2ன்றது கிடைச்சிருச்சு. எப்படி கண்டுபிடிச்சிச்சு, லென்த் ஆஃப் தி லைன் அரே -1 வந்து எவ்வளோ கேப்ஸ் வேணும்ன்றது வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம ஸ்பேசஸ் வந்து எப்படி ஆட் பண்ண போகிறோம்னா இப்போ நமக்கு வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா ஈக்குவலாக அந்த கேப்ஸுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ 2 கேப்ஸ் இருக்குது, என்னோட ஸ்பேஸ் வந்து 4 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈவன் நம்பர். எனக்கு கேப்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 கேப்ஸ் இருக்குன்னா ஒரு கேப்புக்கு 2 இன்னொரு கேப்புக்கு 2ன்னு சொல்லி நான் வந்து பிரித்து ஃபில் பண்ணி முடிச்சிடுவேன். இதுவே எனக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் வந்து இருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 5ன்னு இருக்குன்னா 2 ஒரு கேப்புக்கு, another 2 இன்னொரு கேப்புக்கு, +1 வந்து இன்னும் இருக்கும்ல எக்ஸ்ட்ரா, அதை என்ன பண்ணுவேன்னா என்னோட லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிற இதுக்கு வந்து ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா, இதுதான் லாஜிக். இதை தான் நம்ம எப்படி பண்ண போறோம்னு இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க. இப்போ நான் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப்பில் தான் ஆட் பண்ண போகிறேன். 0 to 4 வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லைன்ற அரேல இருக்க ஒரு வேர்ட்ஸ்லையும் நான் போய் ஸ்பேஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா வேர்டு எந்த இண்டெக்ஸில் இருக்க வேர்டுக்கு போய் ஆட் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த லாஜிக் இருக்குது. இண்டெக்ஸ் பொசிஷன் ஈக்குவல் டு ஐ மாடுலஸ் கேப், எத்தனை கேப் இருக்கோ, ஆர் இப்போ கேப்பே இல்லைன்னா எனக்கு அங்கே எரர் அக்கர் ஆகிடும். ஏன்னா வேல்யூ மாடுலஸ் 0 போட்டிங்கன்னா அங்கே 0 எரர் வந்து காஸ் ஆகும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாவா இருந்தால் இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஆஃப் கேப் ஆர் 1ன்னு போட்டுடலாம், பைத்தான்லேயும் மேக்ஸிமம் ஆஃப் கேப் ஆர் 1ன்னு போட்டுடலாம். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் அந்த லைன்ற அரேல எந்த வேல்யூக்கு அப்புறம் நம்ம ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கான லாஜிக். ஈவனாக வந்து ஸ்பேஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் I ஈக்குவல் டு 0 மாடுலஸ் அந்த கேப் வந்து எப்படி கண்டுபிடிக்கும்னு சொன்னேன், லென்த் ஆஃப் தி லைன் -1. அப்போ இங்கே வந்து கேப் வந்து 2ன்னு கிடைக்கும். ஓகேவா, 0 மாடுலஸ் 2 வந்து 0வே தான் வரும். ஓகே, அப்போ 0th இண்டெக்ஸ் யார் இருக்கா, லைனில் 0th இண்டெக்ஸில் யார் இருக்கா, டூ இருக்காங்களா, டூ ப்ளஸ் அந்த கேப், அப்போ டூ ப்ளஸ் ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஃபார் லூப் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா இப்போ நமக்கு வந்து டூ, லைக், ஷேர்னு சொல்லி 3 லெட்டர்ஸ் இருக்கு, இதுக்கு நடுவில் வந்து 2 கேப் இருக்கு. இங்கே லைன்ற அரேல 3 வேர்ட்ஸ் இருக்கு, தென் 2 கேப்ஸ் இருக்கா,
நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் வந்து டூக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்கு, லைக்குக்கு அப்புறம் ஒரு கேப் இருக்கு. ஸோ இங்க ஃபார் லூப் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா டூக்கு நடுவில் ஒரு கேப், நெக்ஸ்ட் லூப்ல லைக்குக்கு அப்புறம் ஒரு கேப், அகைன் லூப்ல டூக்கு அப்புறம் இன்னொரு கேப், நெக்ஸ்ட் லைக்குக்கு அப்புறம் இன்னொரு கேப் போடுறோம். தென் நமக்கு என்ன இருக்கு, இங்க ஆட் நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் ரிமைனிங் இருக்கனால மறுபடியும் லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிற இதுக்கே போய் இன்னொரு கேப் ஆட் பண்றோம். அப்ப மறுபடியும் டூக்கே போய் இன்னொரு கேப் ஆட் பண்ணிடுறோம். ஸோ டூக்கு அப்புறம் 3 கேப்ஸ் இருக்கும், லைக்குக்கு அப்புறம் 2 கேப்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி வந்து அந்த கேப்ஸ் வந்து இந்த ஃபார் லூப்ல ஆட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் i = 0ல டூக்கு அப்புறம் கேப் ஃபில் ஆகுது, i = 1ல லைக்குக்கு அப்புறம் கேப் ஃபில் ஆகுது, மறுபடியும் i = 2ல அகைன் டூல வந்து ஒரு கேப் ஃபில் ஆகுது, i = 3ல லைக்குக்கு அப்புறம் ஒரு கேப் ஃபில் ஆகுது, நெக்ஸ்ட் i = 4ல அகைன் லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிறதுக்கு தான் அதிகமாக கொடுக்கணுமா. ஸோ லெஃப்ட்ல யார் இருக்கா, டூ இருக்காங்க, டூக்கு அப்புறம் இன்னொரு கேப் வந்து ஆட் ஆகுது. இப்படிதான் இந்த ஃபார் லூப்ல கேப் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா. இந்த ஃபார் லூப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைன்ற அரே வந்து இப்படி தான் அப்டேட் ஆகிருக்கும். டூக்கு அப்புறம் 3 ஸ்பேசஸ், லைக்குக்கு அப்புறம் 2 ஸ்பேசஸ், ஷேருக்கு அப்புறம் எதுவும் இருக்காது. ஏன்னா கேப்ஸ் வந்து டூ அண்ட் லைக்குக்கு நடுவில் இருக்குது, லைக் அண்ட் ஷேருக்கு நடுவில் இருக்குது. அதனால லைன்ற அரேல இருக்க கேரக்டர்ஸ் வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜாயின் பண்ணி ரெஸ்ன்ற அரேக்குள்ளே வந்து ஆட் பண்ணோம். ஏன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னா 16 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா. ரெஸ்ன்ற அரேல போட்டுட்டு நம்ம லைன்ற அரேவையும் இந்த எல்எல்ன்ற வேரியபிளையும் நம்ம ரீசெட் பண்ணிடணும். ஏன்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ இந்த டேட்டாவை நம்ம இன்னும் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை ரீசெட் பண்ணிட்டு இந்த லைன்ற அரேவையும் எல்எல்லையும் நெக்ஸ்ட் லைன் ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே ஃபார்மேட்ல தான் அடுத்து கமெண்ட் ஆன் மெனி அப்படின்ற இந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த லைன் மேலே இருக்க மாதிரியே தான் நெக்ஸ்ட் லைனும் ஃபார்ம் ஆக போகுது. நெக்ஸ்ட் லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி லைன்ற அரேல வந்து கமெண்ட்டு, ஆனு, மெனி இந்த 3 வேர்ட்ஸுமே ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்பேசஸ் எவ்வளோ நீட் ஆகுதுன்னா 3 ஸ்பேசஸ் தான் நமக்கு நீட் ஆகுது. ஓகேவா. ஏன்னா இங்கே லென்த் ஆஃப் தி லைன்ஸை வந்து நீ கால்குலேட் பண்ணினா 13 கிடைக்கும். 16 - 13 வந்து 3 ஸ்பேசஸ் தான் ஆட் பண்ணோம். இது என்னவா இருக்கு, ஆட் நம்பர்ஸாக இருக்கு. ஸோ நமக்கு வந்து கேப் வந்து 2 கேப் இருக்கும். ஏன்னா கமெண்ட் அண்ட் ஆனுக்கு நடுவில் ஒரு கேப், ஆன் அண்ட் மெனிக்கு நடுவில் ஒரு கேப் இருக்க போகுது. அப்போ ஈச் கேப்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை வந்து லெஃப்ட் மோஸ்ட் வேர்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணிடணும். ஓகே. அதனால கமெண்ட்டுக்கு அப்புறம் 2 கேப், ஆனுக்கு அப்புறம் ஒரு கேப் போட்டு இதை நம்ம வந்து ரெஸ்ன்ற அரேல ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா. தென் ஃபைனலா லாஸ்ட் லைன்ல வந்து கோடிங் கமா டிஎஸ்ஏ வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகே. வேர்டுன்ற அரேயோட லாஸ்ட் வேர்டே என்னது, டிஎஸ்ஏ தான். ஓகேவா. ஸோ டிஎஸ்ஏ வரைக்கும் லைன்ல ஆட் ஆயிடுச்சு. ஃபார் லூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிடும். ஃபார் லூப்ல இருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் லைனை நம்ம வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். அந்த லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி பண்ண போறோம்னா அந்த லாஸ்ட் லைன்ல இருக்க வேர்ட்ஸை எல்லாத்தையும் எடுத்து லைன்ற ஸ்ட்ரிங்ல வந்து நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா. போட்டு வச்சுட்டு அதோட லென்த்தை வந்து நான் என்ன பண்றேன்னா மேக்ஸ் வித்தோட மைனஸ் பண்றேன். அப்ப எவ்வளோ ஸ்பேஸ் நீடுன்னு தெரிஞ்சிடும். அந்த ஸ்பேசஸை வந்து நான் நார்மலா லெஃப்ட்ல வந்து கோடிங் அண்ட் டிஎஸ்ஏவை அரேஞ்ச் பண்ணிட்டு கடைசியாக அந்த ஸ்பேசஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே மொத்தம் எவ்வளோ 6 ஸ்பேசஸ் வந்து தேவைப்படுது. ஸோ 6 ஸ்பேசஸை வந்து ஆஃப்டர் தட் வேர்டு வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா. தென் ஃபைனலாக என்னோட ரெஸ் அப்படின்ற அவுட்புட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா டூ, லைக், ஷேர்ன்ற ஒரு லைனு, கமெண்ட் ஆன் மெனி ஒரு லைனு, தென் கோடிங் டிஎஸ்ஏன்னு ஒரு லைனு. ஓகேவா. இப்படி தான் இந்த அவுட்புட் ஃபார்ம் ஆயிருக்கு. நான் டைம் ஸ்டாம்ப்ல வந்து பைத்தான் கோடுக்கான டைரக்ட் லிங்க், ஜாவா கோடு எக்ஸ்பிளனேஷனுக்கான டைரக்ட் லிங்க் ஆட் பண்றேன். மறக்காம போய் பாருங்க, தெளிவா பாருங்க. நீங்களே வேணா இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து இந்த கோடை வந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நம்ம இப்போ ஒரு லாஜிக் பார்த்தோம்ல, டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ட்ரை ரன் கூட பார்த்தோமே, அதோட பைத்தான் கோட் தான் இது. ஓகேவா. நீங்கள் வந்து அது புரியாட்டி கொஞ்சம் மறுபடியும் பண்ணி பாருங்க. இல்லை இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இந்த எக்ஸாம்பிள் ஏதாவது எடுத்து அந்த லாஜிக்கில் அப்ளை பண்ணி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த கோடு அங்கே பார்த்த மாதிரியே
ரெஸ்ன்னு சொல்லி ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா ஃபைனல் அவுட்புட் குடுக்குறதுக்காக. தென் ஈச் லைன்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு நான் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக லைன் ஒரு அரே. தென் ஈச் லைன் வந்து மேக்ஸ் வித் கேரக்டர்ஸோட எக்ஸீட் ஆகக்கூடாது. அதை ட்ராக் பண்ணுறதுக்காக எல்எல்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் நான் ஃபார் லூப் போட்டு வேர்ட்ஸ்ன்ற அரேலேருந்து ஒரு ஒரு வேர்டாக எடுக்க போகிறேன். ஓகேவா? அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுக்கிறேன். அந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம். ஓகே, அந்த வேர்டை எடுத்து லைன்ற அரேல ஆட் பண்ணிட்டு எல்எல் வேரியபிள அப்டேட் பண்ணா போதும். ஓகேவா? இன்கேஸ் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நம்ம லைன்ற அரே இருக்கு, தென் மேக்ஸ் வித்தை விடவே எக்ஸீட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம். ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஸ்பேசஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸ் வித் மைனஸ் எல்எல் பண்ணுறாங்க. தென் கேப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் லைன் -1 பண்ணால் எவ்வளோ கேப்ஸ் இருக்குன்னு கிடைச்சிடும். ஏன்னா அந்த கேப்ஸ்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பேசஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்பேசஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார் லூப் தான் இது. ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் டைம்ஸ் வந்து இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆக போகுது. தென் எந்த வேர்டுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அந்த ஸ்பேசஸ் ஆட் பண்ணுன்றதை கண்டுபிடிக்க தான் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ மாடுலஸ் கேப்ஸ் ஆர் 1. இங்கே சில டைம்ஸ் வந்து கேப்ஸ் வந்து 0வா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அங்கே 0 எரர் அக்கர் ஆகும் மாடுலஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது. அதனால கேப் ஆர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் கேப் 0வா இருந்துச்சுன்னா 1ன்றது போகும். ஏன்னா 1 கூட மாடுலஸ் பண்ணும்போது சேம் அதே ஐ வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ நோ சேஞ்சஸ். ஓகே, நமக்கு வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து கிடைச்சதுக்கப்புறம் லைன்ற அரேல அந்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு போய் அந்த வேர்டுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து இந்த ஃபார் லூப் ஃபுல்லாக நடக்கும். நெக்ஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைன்ல இருக்க அரேஸை வந்து என்னோட ரிசல்ட் அரேல வந்து ஜாயின் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக ஒரு லைன் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட் லைன் ஆட் பண்ண போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணால் லைன்ற அரேவையும் எல்எல்லையும் என்ன பண்ண ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக புது லைன் ஆட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சா? இது வந்து ஃபுல்லாக என்னோட வேர்ட்ஸுன்ற அரே கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும், லாஸ்ட் வேர்டு வரைக்கும் இது நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நான் லாஸ்ட் லைனை வந்து லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம்ல, அதுக்கான லாஜிக் கோடு தான் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் லைன்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து என்னோட லைனில் இருக்க, ஏன்னா கடைசி லைன் இருக்கும் பாரு, அந்த லைனில் இருக்க வேர்ட்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்குள்ளே போட்டுக்கிறேன். தென் எவ்வளோ ஸ்பேசஸ் வந்து நான் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணணும் அப்படின்றது கண்டுபிடிக்க மேக்ஸ் வித் மைனஸ் லென்த் ஆஃப் தி லாஸ்ட் லைன் பண்ணால் எனக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் இன்ட்டு ஸ்பேஸ் நீடட் வந்து நான் போட்டேன்னா எனக்கு வந்து லாஸ்ட் லைனில் வந்து ஸ்பேசஸ் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெஸ்ன்ற அரேல வந்து அந்த லாஸ்ட் லைனை நான் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? இது வந்து நார்மல் லாஜிக். நீங்கள் இது பண்ண வேணாம் அப்படின்னா பைத்தானில் எல்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை போட்டு நீங்கள் ப்ராக்கெட்குள்ளே மேக்ஸிமம் வித் எவ்வளோன்னு சொல்லி போட்டுட்டீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணி கோடு வந்து தானாக கொடுத்துரும். உங்களை வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னால் மேலே இருக்க மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாக ரெஸ்ன்ற அரேவை நீங்கள் கொடுத்தா போதும். இதான் அந்த டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷனுக்கான ஜாவா கோட். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஃபைனல் அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக ரெஸ்ன்னு ஒரு அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஈச் லைனில் இருக்க வேர்டை வந்து நான் ட்ராக் பண்ணிட்டு வரதுக்காக போட்டு வச்சுக்கிறதுக்காக லைன் ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஈச் லைனில் இருக்கிற வேர்ட்ஸ் அந்த கேரக்டர்ஸோட லென்த்தை வந்து நான் மேக்ஸ் வித்தோட எக்ஸீட் ஆகாமல் ட்ராக் பண்ணிட்டே வரதுக்காக எல்எல்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என் ஃபார் லூப் வந்து வேர்ட்ஸ்ன்ற அரேல இருக்க ஒரு ஒரு வேர்டாக எடுத்து இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆக போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்டை எடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு எனக்கு வந்து இந்த இஃப் கோட் வந்து எப்போ வந்து ரன் ஆகும்னா மேக்ஸ் வித்தோடவே நிறைய வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன், அந்த லைன் வந்து மேக்ஸ் வித்தோட எப்போ எக்ஸிட் ஆகுதோ அப்போ தான் இந்த இஃப் கண்டிஷன் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது. லைன்ற அரே லிஸ்ட்டில் போய் நீங்கள் அந்த வேர்டை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு எல்எல்ன்ற வேரியபிளை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் அப்டேட் பண்ணணும் வித் த லென்த் ஆஃப் தி வேர்டு, ஆட் பண்ண வேர்டோட லென்த்தை வச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற டைம் வந்துடும். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே லைன்ற அரே வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா அந்த வேல்யூஸ் வந்து மேக்ஸிமம் வித்தோட அதிகமாக இருக்கக்கூடாது. இது ஒன்று என்னன்னு சொல்லி நான் வந்து ட்ரை ரன் பண்ணும் போதே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க நீங்கள் மறந்துட்டீங்கன்னா. ஓகேவா? இப்போ எக்ஸிட் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும், ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது ஸ்பேசஸ் உள்ளே போட்டு கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ மேக்ஸ் வித் மைனஸ் அந்த வேர்ட்ஸோட லென்த்து
பண்ணால் எனக்கு வந்து எவ்வளோ ஸ்பேசஸ் ஆட் பண்ணணும்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நான் கேப்ஸில் தான் போய் இன்சர்ட் பண்ணோம். ஸோ எத்தனை கேப்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க லைன்ற அரேயோட சைஸ் -1. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் லூப் போட்டு தான் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸை நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகேவா, அந்த லைன்ற அரேல இருக்க எந்த வேர்டுக்கு பின்னாடி நான் ஸ்பேஸ் ஆட் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்க தான் இந்த லாஜிக். இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஐ மாடுலஸ் மேத் டாட் மேக்ஸ் ஆஃப் கேப்ஸ் கமா 1. ஓகேவா, இது எதுனா நம்ம வந்து இப்போ இங்கே வந்து கேப்ஸ் வந்து 0வா இருந்துச்சுன்னா அப்போ வந்து 0 எரர் அக்கர் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி கேசஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இங்கே மேக்ஸ் ஆஃப் கேப்ஸ் கமா 1 இருக்கு. ஓகே, தென் எந்த இண்டெக்ஸ்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வேர்டுக்கு பின்னாடி ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணிடணும். ஓகேவா, இது மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த மொத்த லைனில் இருக்க வேர்ட்ஸை எடுத்து ஜாயின் பண்ணி ரிசல்ட் அரேல வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் லைன்ற அரேவையும் எல்ன்ற வேரியபிளையும் ரீசெட் பண்ணிடணும். ஓகேவா, ரீசெட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் தான் இது. அரேவை வந்து ஜாவாவில் ரீசெட் பண்ணுறதுக்கு லைன் டாட் கிளியர்னு போடணும். தென் அந்த வேரியபிளை வந்து ரீசெட் பண்ண ஈக்குவல் டு 0ன்னு போட்டாலே அது அகெயின் ரீசெட் ஆகிடும். ஸோ ஒரு லைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் புது லைன் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணோம். அதுக்கான கோடு தான் இது. லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ண ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து லாஸ்ட் லைன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே கடைசி லைனில் இருக்க வேர்ட்ஸை வந்து நார்மல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டு. தென் நம்ம வந்து எவ்வளோ ஸ்பேசஸ் வந்து நம்ம பின்னாடி வந்து ஆட் பண்ணணும் லெஃப்ட் ஜஸ்டிஃபை பண்ண அது கண்டுபிடிக்க மேக்ஸ் வித் மைனஸ் லாஸ்ட் லைன் டாட் லென்த். ஓகேவா, தென் இந்த லைன் வச்சு நீங்கள் வந்து ஃபைனலாக எவ்வளோ ஸ்பேசஸ் ஆட் பண்ணுவோம் அந்த ஸ்பேசஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் லைனை எடுத்து ரிசல்ட் அரேல ஆட் பண்ணிடணும். அப்புறம் ஃபைனலாக ரெஸ்ட்ன்ற அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும்.